இன்று நடைபெற்றதை பாரிவேந்தரின் பிறந்தநாள் விழாவாக கருதாமல் ஐஜேகே மாநாடு என கருதுவதாக கூறியுள்ள நடுவண் அரசின் முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், ஐஜேகேவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்படுவதாகவும் அவர்களோடு இணைந்து எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர வைக்கும் வலிமை வாய்ந்த கட்சியாக பாஜக இருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இரட்டை குழல் துப்பாக்கிகளாக ஐஜேகே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதோடு கூட மத்தியிலே ஆளுகின்ற கட்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மிகப்பெரிய சக்தியாக தமிழகத்திலே மீண்டும் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக ஆக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்ததாக பாரதிய ஜனதா கட்சி நின்று கொண்டிருக்கின்றது. இனி வரக்கூடிய 6 மாதம் இது ஒரு பிறந்த நாள் விழாவாக நான் கருதவில்லை. இது ஐஜேகேவினுடைய ஒரு மாநாடாக நான் கருதுகின்றேன். இன்று துவங்கி நம்முடைய பணிகள் துவங்கிவிட்டன. நம்முடைய தேர்தல் பணி துவங்கிவிட்டது என்பது தெள்ள தெளிவாக புரிகிறது. நம்முடைய பணியினுடைய நிறைவு அடுத்த மே மாதம், வரக்கூடிய மே மாதம் முடிவதோடு கூட நம்முடைய அடுத்த பிறந்த நாள் 87வது பிறந்த நாளிலே வெற்றி விழாவாக அண்ணன் முதலமைச்சர் அவர்களுக்கு, எடப்பாடியார் அவர்களுக்கு இங்கு வாழ்த்து அரங்கம் நடத்தக்கூடிய அளவுக்கு நாம் வருகை தர வேண்டும், வாழ்த்த வேண்டும். அந்த சக்தியை நமக்கு இறைவன் கொடுக்க வேண்டும், அன்னை சக்தி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.